எந்த துக்கமும் உங்களை மேற்கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது. Unless and otherwise you allow, nothing, no sorrows can touch you. தயவு செய்து இன்றைக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனையை நீங்க ஏற்றுக்கொண்டு, வேதத்தை நான் வாசிப்பேன், ஒருவேளை வேதத்தை பத்தி எனக்கு தெரியல, நான் பக்கத்துல நண்பர்களிடத்துல சபையில கேட்டு ஒரு வேதத்தை வாங்கி வாசிப்பேன். என்ன துக்கமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில மறைஞ்சு போங்க. நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க இந்த நீதியின் சூரியனானவர், இயேசுவானவர் உங்க வாழ்க்கையில பிரவேசிப்பா. சூழ்நிலைகள் மாறும், காரியங்கள் மாறும். ஆயிரம் லட்சக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது. வேதத்தை வாசிச்சேன், என் வாழ்க்கை மாறிச்சு. வேதத்தை வாசிச்சேன், இயேசு என்னோடு பேசினார். அந்த வேதம் உங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்படியா இந்த நாளில் உங்களுக்கு இந்த ஆலோசனையை சொல்றேன். தயவு செய்து வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்க. வேதத்துல உங்க மனமகிழ்ச்சி அடங்கி இருக்குது. வேதத்துல ஒரு தேவ ரகசியம் இருக்குது.